எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கதை தான். ஒரு வழிப்போக்கன் என்ன பண்ணால், காட்டில் போகும்பொழுது வழி மாறி போயிட்டான். அவன் சரியான வழி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே இருட்டிடுச்சு. இவனுக்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயந்தனே போயிட்டு இருந்தான். யாருமே கூட இல்லை. போகிற வழியில் ஒரு சின்ன நாய்க்குட்டி அங்கே கத்துறதை பார்த்தான். பயத்தில் போயிட்டு இருந்தாலும் அந்த நாயை பார்த்ததும் ஒரு சின்ன ஆறுதல் அவனுக்கு. உடனே என்ன பண்ணான், அந்த நாய் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டான். அதை அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வளர்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த நாயை எடுத்துன்னு தைரியமாக நடக்க ஆரம்பித்தான். வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டான். அந்த நாயை அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கினான். ஏன்னா அவனுக்கு யாரும் இல்லை. குழந்தை மாதிரி பார்த்துக்கினான். நல்லா சாப்பாடு போட்டான். எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கலாம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த நாய் படுத்துன்னு இருக்கும்போது இவன் வரும்போது தெரியாமல் அதை வாழை மிதிச்சிட்டான். அது என்ன பண்ணிச்சு, சடனாக யாருன்னு தெரியல, வாழை மிதிச்ச உடனே அவன் காலை கடிச்சிருச்சு. காலை கடிச்சதும் அவன் வலியில் துடிச்சிட்டான். உடனே என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து அந்த நாயை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நாயை அடிக்கும் போது சொல்லி அடித்தான். நான் உன்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கினேன், உனக்கு சோறு போட்டேன், நான் எல்லாம் செஞ்சேன், உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, என் காலையே கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் குச்சியில் அதிகமாக அடிக்க ஆரம்பித்தான். அவன் அடிச்சுனே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, அவனை கடிச்சு குதற ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னன்னா, அவன் காலில் இருந்து வந்த ரத்தத்தோட ஸ்மெல்லு. ஏன்னா அது நாய் கிடையாது, அது ஓநாய். காட்டில் யாரும் இல்லாததுனால போகிற வழியில் அதை நாயின்னு நினச்சி தூக்கிட்டு வந்து அதை வளர்த்து அதை நல்லா பார்த்துக்கினான். அதனால தெரியாமல் கால் பட்டதுனால அது கடிச்சிருச்சு. இப்போ அந்த ரத்தத்தோட ஸ்மெல் வந்ததுனால அது ஓநாயோட குணம் வெளியே வந்துருச்சு. அதனால அவனை கடிச்சு கொதறி. இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, மனிதர்களும் இப்படிதான். ஒரு சில கட்டத்தில் சில பேரால, சில உறவுகளால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ தனியாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு யாருமே இல்லை, ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லையேன்ற மனநிலை இருக்கும்போது இந்த ஓநாய் மாதிரி ஒன்றும் தெரியாத சில ஜென்மங்கள் நம்ம கூட பழகும். நம்மளும் அந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணுவோம், நமக்கு ஒருத்தர் ஆறுதல் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நம்பிக்கையும் அவன் மேலே வைக்க ஆரம்பிப்போம். அப்புறம் போக போக தான் அந்த ஓநாய் மாதிரி அவனோட உண்மையான குணம் தெரிய வரும். மறுபடியும் அவங்ககிட்ட ஏமாந்துட்டு, ஐயோ நான் ஏமாந்துட்டேனேன்னு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அவன் எப்படி தனியாக இருக்கும்போது அந்த ஓநாயை நாயின்னு நினச்சி தூக்கிட்டு வந்து வளர்த்தானோ, அதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் குழப்பத்தில் இருக்கிறவங்களும் ஆறுதல் சொல்ல வரவன் எல்லாருமே நல்லவன் நினச்சி கூட பழகிடாதீங்க. அப்படி அவன் யார், என்ன நரியா இல்லை ஓநாயான்னு தெரியாமல் பழகிட்டோம்னா, அந்த ஓநாய் மாதிரி தான் நம்மளையும் கடிச்சு கொண்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் தனியாக இருங்க. தனியாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குங்க. உங்களை விட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைசர் யாரும் கிடையாது. உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும், எல்லா கஷ்டத்துலேருந்தும் வெளியே வர முடியும். ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க.